மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சில பகுதிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து மத்திய வங்கி முறைகள் விநியோக சம்பவம் தொடர்பான கோப்பறிக்கையை வெளியிடுவதை தடுப்பதற்காக பாராளுமன்றத்தை கலைத்தனர். இதனால் மத்திய வங்கிக்கு 600 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. வருடம் ஒன்றுக்கு கல்வி அமைச்சுக்காக செலவிடப்படும் நிதி 2,40,000. ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவும் 42 லட்சம் மாணவர்களுக்கு சீருடை வழங்கவும் பாடசாலைகளை ஒரு வருடம் முன்னெடுப்பதற்கான செலவே இது. அவ்வாறு எனின் தற்போது யார் திருடர்கள் தற்போது பிடிபட்டுள்ளனர்? மத்திய வங்கி ஆளுநருடன் இணைந்து முன்னெடுத்த இந்த கொள்ளை தொடர்பில் பகிரங்கமாக கலந்துரையாடுவதற்கு நான் தயார் என கூறியுள்ளேன். இதுவரையில் அழைப்பை ஏற்கவில்லை. பகிரங்கமாக பேசுவதற்கு வருமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன். யார் திருடர் என நான் காண்பிக்கின்றேன். இதற்கு முன்னரும் திருடர் யார் என நான் கூறியிருந்தேன். திருடன் தொடர்பில் இந்த நாட்டில் உள்ளவர்கள் நன்கு அறிவார்கள். அர்ஜுன் மகேந்திரன் முறிகள் விநியோகத்துடன் தொடர்புடைய திருடன் அல்ல என்பதை அறிவார்கள். அது தொடர்பில் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். அது தொடர்பிலான விவாதத்திற்கு வருமாறு நான் கூறுகின்றேன். இதனை நிரூபிப்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. பிரதமர் விரும்பினால் வருமாறு கூறினேன். நாட்டிற்கு முன் அதனை வெளிக்கொணர நான் தயார். அவ்வாறு முடியாவிடின் அவர்கள் கூறும் கருத்துக்களை நிறுத்துமாறு கூறுகின்றேன். கோப் இடைக்கால குழுவின் அறிக்கையை மக்களுக்கு அறிய விடாது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அதிகாரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட கோப் குழுவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை உத்தரவொன்றை பிரதமர் பெற்றுள்ளார். ஏன் அச்சமடைகின்றார்கள்? கோப் அறிக்கையை வெளியிடுங்கள். மக்கள் அதனை அறிந்து கொள்வார்கள். யார் தவறிழைத்தவர்கள் என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள். இதற்கு முன்னரும் பாராளுமன்றத்துக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு என்று பெறப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்துக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு வழங்க முடியாது என அனுர பண்டாரநாயக்க தீர்ப்பளித்தமை எனக்கு நினைவிருக்கின்றது. பாராளுமன்றம் மற்றும் நீதிமன்றத்துக்கு இடையே ரணில் விக்ரமசிங்க முருகல் நிலையொன்றை ஏற்படுத்தியுள்ளார். லெஜிமா ஹவுஸ் விதிமுறைகள் இங்கே